எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 5 நிமிஷத்தில் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆர் டின்னர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீட்டு கோதுமை ரவை கிச்சடி வேணாங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கணும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வறுத்தாதான் கோதுமை ரவை பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போது இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி புதினா தலைகளையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 10 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு. அடுத்து 1 கேரட்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்தாச்சு. இப்போ பச்சை பட்டாணியே சீசன், அதனால் உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, 1 சிட்டிகை அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காரம் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா பசங்களாம் சாப்பிட்றது மிளகாய் தூள் சேர்த்தோன்னா அந்த காரம் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். நான் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது நாம் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்ததுனால கரெக்டாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப முக்கியம். ரொம்ப கூட இருந்துச்சுன்னா களியாக போயிடும், ரொம்ப குறைச்சிருந்துச்சுன்னா வேகாது. 2.25லேருந்து 3 டம்ளர் சரியான அளவாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது சோத்து இலைன்னு சொல்லுவோம், டவுன் போண்டா இலைன்னு சொல்லுவோம். நல்லா வாசமாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை ஒரு இலை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா நுரைச்சி பொங்கி கொதிச்சு வரும்ல, இந்த டைமில் நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை ரவையை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்காமல் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா நுரை கட்டி கொதிச்சு வரவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது நீங்கள் தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு விசில் வச்சாச்சு. 3 விசில் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு கோதுமை ரவை கிச்சடி தயாராகிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், விரும்பி சமைச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ஒரு முறை இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கல்யாண வீடு இல்லை, உங்கள் வீட்டிலையே எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கரெக்டான பதத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.